வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசிலேருந்து கடையனூர் போகிற ரோட்டில் செவராம்பேட்டை கரெக்டாக தென்காசிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வரும். இந்த செவராம்பேட்டையிலேருந்து அனந்தபுரத்துக்கு ஒரு ரோடு போகுது, தார் ரோடு. இந்த ரோட்டு மேலே ஒரு 130 அடி ரோடு ஃப்ரண்டேஜோட 20 தென்னை மரத்தோட ஒரு சூப்பரான இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. நல்லா க்ரீனஸாக இருக்கும். தென்காசி மதுரை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 400 மீட்டர் 300 மீட்டர்லேருந்து 400 மீட்டர் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம். சின்னதாக தோட்டம் வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடம். ஒரு சின்னதாக ஒரு ஆட்டு பண்ணையோ மாட்டு பண்ணையோ இல்லை கோழி பண்ணையோ இல்லை தொழில் சார்ந்த தேவைக்கு ஒரு சின்ன குடோனோ இல்லை ஒரு சின்ன தொழிற்சாலை மாதிரி ஏதாவது செட் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கு சூப்பரான இடம். மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இங்கே பெரிய லாரியே போகும். இந்த ரோட்டில் நல்லா பெரிய ரோட்டு பக்கத்தில் இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்பில் ஆறு ஓடுது. அடவின டேமில் வர தண்ணி ஓடுற ஆறு இது. அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா செழிப்பாக இருக்கும். அது போர்வெல் வாட்டர் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப பக்கத்தில் ஒரு 40 அடி 50 அடி போட்டாலே போதும். தண்ணி நல்லா செழிப்பாக இருக்கும். நல்ல ஏரியாவில் ஒரு நல்ல இடம். ரெண்டாவது ஒரு 20 தென்னை மரங்கள் இருக்குது. எல்லாமே காய்க்கக்கூடிய பெரிய மரங்கள். வீட்டுக்கு தேவையான மரங்களையும் பறிச்சிக்கலாம். இல்லை ஒரு சின்னதாக ஒரு ஈல்டு வந்துக்கிட்டு இருக்கும். சும்மா போட வேண்டாம். இடத்த நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது. 130 அடி ஃப்ரண்டேஜ். 30 சென்ட்டுக்கெலாம் சீக்கிரத்தில் கிடைக்காது. ஃப்யூச்சரில் தேவைன்னா கூட நீங்கள் ரெண்டாக பிரித்து கூட சேல் பண்ணிக்கலாம். ஒரு ஒன்றை வச்சுட்டு ஒன்றை சேல் பண்ணிக்கலாம். எல்கா கரெக்டாக கல்லூனி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இங்கிட்ட வந்து பார்த்தாலே தெரியும். மதுரை ரோட்லேருந்து நடந்து வந்துடலாம் நீங்கள் இடத்துக்கு. நல்லா இருக்குது. மரமும் பெரிய மரங்கள். ஊடு பயிராக வாழை போட்டு எடுத்துருக்குறாங்க. தென்னை மரங்களும் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சிருக்கு. ஊடு பயிராக வாழை போட்டு எடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு தேவைன்னா கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல இடம். மெயின் ரோடு பக்கத்தில் இந்த ரேட்டில் கிடைக்காது. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம். சுற்றி வேலி போட்டு ஒரு கேட்டை போட்டிங்கன்னா ஒரு சின்ன தோட்டம் ஆயிரும். குத்துக்கல் வளர்ச்சி பக்கத்தில் வீடு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தோட்டம் இது. ஃபியூச்சரில் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா மரமுமே நல்லா காய்ச்சிருக்கு. ஒரு 20 மரங்களுக்கு குறையாமல் இருக்கும் தென்னை மரம். 2 பக்கம் வரப்பும் ஒரு பக்கமாக கல் ஊனி வச்சுருக்காங்க. எல்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வேரை வச்சு அளந்தே கொடுத்துருவாங்க. மேல் பக்கம் வேலி இருக்குது. ஒரு பக்கம் வேலி போட்டால் போதும். இது மேல் பக்கம் உள்ள எல்கை கல். இந்த வரப்பு பேக் சைடில் உள்ள வரப்பு இது எல்கை. இந்த வரப்புக்கு தென் பக்கம் உள்ள வடபக்கம் உள்ளதான் நம்ம இடம். பார்ட்டிஷன் போட்டு தனிப்பத்திரமே வச்சுருக்கிறாங்க. அப்படியே வாங்கிக்கலாம். இந்த கல்லுக்கு வடபக்கமாக உள்ளதான் இடம். உள்ளே இபி லைன் வந்துச்சு சர்வீஸுக்கு. நீங்கள் ரொம்ப தூரம் போகலாம் வேண்டாம். அப்ளை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டாம். ஃபுல்லாக கல் பின்பக்கமாக ஊனி வச்சுருக்கிறாங்க. 3 பக்கம் கல் ஊனி வச்சுருக்கிறாங்க. இங்கே வரைக்கும் இருக்க இடம் 130 அடி ஃப்ரண்டேஜ். முன்னாடி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பின்னாடியும். இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கல் ஊனி வச்சுருக்கிறாங்க. அளவு கரெக்டாக இருக்கும். தேவைன்னா அளந்தும் கொடுத்துருவாங்க. நல்ல இடம் மதுரை ரோட்டில். இந்த பட்ஜெட்டில் சீக்கிரத்தில் கிடைக்காது. தேவைப்படுறவங்க நேரில் வாங்க. இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள். இதே இடத்துல பக்கத்தில் நம்ம ஒரு 24 சென்ட் போட்டிருந்தோம். போட்டு ஒரு வாரத்திலே முடிஞ்சிருச்சு டக்குன்னு. போக்குவரத்துக்கு ஒரு நல்ல ஏரியா. நல்ல பெரிய ரோடு. மதுரை ரோடு பக்கத்துலேயே இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் லாரி டாரஸ் இந்த மாதிரி பெரிய வண்டியே வந்துடும். அதனால் தொழில் சார்ந்த தேவைக்கு நீங்கள் எடுத்து போடலாம். இந்த பட்ஜெட்லேயும் சரி இந்த முகப்புலையும் சரி சீக்கிரத்தில் இடம் கிடைக்காது. நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. டக்குன்னு சேல் ஆகிட்டே இருக்குது. இதுவும் நான் சொல்கிறேன் டக்குன்னு சேல் ஆயிரும். ஆல்ரெடி ஒரு 24 சென்ட் போட்டது டக்குன்னு சேல் ஆயிடுச்சு. அதனால் இதையும் போட்டோடனே சேல் ஆயிரும். இது ரோட்டில் உள்ள கல் எழுக. ஆப்போசிட்டில் இடமும் கொடுக்க தான் இருக்குது. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த இடம் கம்மியாக கொடுக்குறாங்க. சென்ட்டுக்கு 1.5 லட்ச ரூபா தான் கேட்குறாங்க. நெகோசியபிள் தான். அந்த இடத்தையும் நம்ம தான் முடிச்சு கொடுத்தோம். அதனால் அது ஒரு ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்தோம். அதே ரேட்டுக்கு இதையும் முடிச்சு தரோம். தேவைப்படுறவங்க நேரில் வாங்க. இடத்த நேரில் யூஸ் பண்ணுங்கள். ஓனர்கிட்ட உட்காந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.